சொல்லியாச்சு. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் கிருபை கிடையாது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கிருபை கிடையாது. ஐயா, உங்களுக்கு யூ அண்டர்ஸ்டாண்ட் கிருபை. கிருபை அப்படின்னா ஒருத்தன் மரணத்துக்கு ஏதுவான பாவம் இப்போ பண்ணினா அவனுக்கு என்ன கொடுக்குறாரு? அவனை கடைசி நாளில் தான் நியாயம் தீர்ப்புங்கிறாரு. அதான் கிருபை. கிருபைன்னா என்னன்னா நோவா தப்பே பண்ணலையே. கிருபைன்னா ஃபேவர் கிடைச்சது அங்கே அர்த்தம். இங்கே கிருபை எப்படின்னா அவன் மரணத்துக்கு ஏதுவான பாவம் பண்ணியிருக்கான், தப்பா விட்டுருக்காரு. அதான் கிருபை. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பைபிள் படிக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, ஆண்டவர் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் பழைய ஏற்பாட்டில் கொடுங்கோலனா கொடூரமாக இருந்தார், புதிய ஏற்பாட்டில் அன்பின் உருவமாக வந்தார் அப்படின்னு ஒரு மித்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த மித்தை பொதுவாக பெந்தகோஸ்தக்காரங்க எல்லாருமே பண்ணுறது தான். இப்போ சமீப காலமாக நம்ம உமாசங்கர் ஐயா இதை பயங்கரமாக வலியுறுத்தி சொல்கிறதுனால, அது இல்லை, வேதத்தின் அடிப்படையில் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் அன்னைக்கும் மனிதனை எப்படி நேசித்தாரோ அதே போல தான் இன்றைக்கும் நேசிக்கிறார். நாளை ஆண்டவர் வருகை வரைக்கும் நேசிப்பார். வருகைக்கு பின்பும் அதே நேசம் இருக்கும். அதில் எந்த எள்ளளவும் மாற்றம் இல்லை அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் ஃபுல்லாக இதான். அதில் நம்பர் 1 இதுதான். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்டவர் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக பெந்தகோஸ்தக்காரங்கன்னு இல்லை, எல்லாரும் போகிறது எங்கே தெரியுமா? சரி, இது உங்களுக்கு இந்த க்ளூ பத்தலைன்னா ஒரு க்ளூ கொடுக்குறேன். நீ ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நீ நியாயத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலே உடனே போகிற இடம் எங்கே தெரியுமா? விபச்சாரம் பண்ணி மாட்டிக்கொண்ட அந்த ஸ்திரீ. கரெக்டா? லைட்டாக எடுத்து படிச்சிருவோம் டக்குன்னு. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ. இதை மட்டும் பிடிச்சிப்பாங்க. போன்னு சொல்லிட்டாரு. விபச்சாரம் பண்ணி மாட்டிக்கிட்டா பழைய ஏற்பாட்டில் கல்லெடுத்து அடிக்கணும், எல்லாரும் நியாயம். ஆனால் நீ போன்ட்டாரு. ஆண்டவரே நியாயம் தீர்க்கல, ஆண்டவரே நியாயம் தீர்க்கலன்னு. நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ரைட்டா? கரெக்டா? அப்போது நீ பாவம் செய்யாதேன்னு போய் சொன்னால் ஒத்துப்பாங்களா? பொதுவாக இந்த ஜட்ஜ் பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. நீ பாவம் பண்ணுறப்பா பாவம் பண்ணாத அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா? ஆண்டவர் அங்கே அதானே பண்ணார். நீ பாவம் செய்யாதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ நீ பாவம் பண்ணியிருக்க, இனி பாவம் பண்ணாத அதானே சொல்கிறாரு. அதை சொன்னால் ஒத்துப்பாங்களா? ஜட்ஜ்மெண்டல்னு ஓடி வர மாட்டாங்களா? வருவாங்க. நீங்கள் எதை சொன்னாலும் வருவாங்க. சரியா? சரி, இந்த சம்பவத்தை மட்டும் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். விபச்சாரத்தில் ஒரு ஸ்திரீ மாட்டிக்கிறா. வேதபாரகர் பரிசேயர்லாம் வந்து பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கல்லடிக்கணும், நியாயப்பிரமாணத்தின்படி இந்த லேடியை வந்து கல்லடித்து கொல்லணும் அப்படின்னு நிற்கிறாங்க. அதுவும் அவர் மேலே குற்றம் சுமரணுன்றதுக்காக அவர் பல இடங்களில் இப்படி தான் வருவாங்க. அவர்கள் இருதயத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னு அவர் அறிந்து இதை செய்தார் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து அவர் வந்து உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் கல்லடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவார். அவங்கெல்லாம் போயிடுவாங்க. இவர் இந்த விபச்சாரம் பண்ணி மாட்டிக்கிட்ட லேடிக்கிட்ட நீ போய் நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லுவார். இப்போது இதை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். சரியா? ஆனால் பைபிள்னு ஒன்று இருக்குது, அதை முழுசாக படிக்கணும். சரியா? இந்த சம்பவத்தில் எப்படி ஆண்டவர் ஒரு ஸ்திரீ கிட்ட நடந்துக்கிட்டாரோ அதே போல் ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டில் அப்படியே இருக்கும். மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அதனால்தான் தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முழு வேதாகமத்தையும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? தேவன் நம்ம என்ன செய்ய விரும்புகிறாரு, நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க புதிய உடன்படிக்கை மட்டும்தான். இதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா பழைய உடன்படிக்கை நமக்கு இல்லை, அது செல்லாது. ஆனால் சபையினுடைய பிரதான நோக்கம் என்னென்னா, கிறிஸ்துவின் அறிவில் வளரணும், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். அந்த கிறிஸ்துவின் அறிவில் நீங்கள் எப்படி வளர முடியும்னா, படைப்பிலிருந்து தேவன் எப்பேற்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாதவனுக்கு தான் காணக்கூடாத தேவனுடைய வல்லமை, காணக்கூடிய படைப்புகள் பறவை சாட்டிகிட்டே இருக்கும். அவன் போக்கு சொல்ல இடம் இல்லை. நம்ம ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சு மனம் திரும்பி மறுபடியும் பிறந்து அவருடைய பிள்ளைகளாக உள்ளே வந்ததுக்கப்புறம் தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பிரதான நோக்கமே. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கான நோக்கமே தேவன் யார், எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் அவருடைய அன்பை நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்கிறதும். இப்போ மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்த மாதிரி புதிய ஏற்பாடு மட்டும் போதும்னா தேவன் யார், அவர் எப்பேற்பட்ட அன்புலாம் அவ்வளோ ஆழங்கள்லாம் புரியாது. சரியா?
புரியாததுனால தான் அவர் பழைய ஏற்பாட்டில் ஒரு மாதிரி இருந்தார், புதிய ஏற்பாட்டில் வேறு மாதிரி ஆயிட்டாருன்னு சொல்கிறாங்க. தேவன் அப்படியே தான் இருந்தார். பழைய ஏற்பாட்டில் பிரமாணம் வேறையாக இருந்தது. புதிய உடன்படிக்கையில் அந்த பிரமாணத்தை அப்டேட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி புதுசாக ஒன்று கொடுத்துட்டார். அவ்வளோதான். சரியா? ஆனால் அவர் மனிதன்கிட்ட எப்படி இடைப்பட்டார், எப்படி நேசித்தார், எப்படியெல்லாம் மனிதனுக்கு அவரை தன்னை வெளிப்படுத்தினார், இதெல்லாம் மாறாமல் அப்படியே இருக்குது. சரியா? ஸோ இதுக்கு சிமிலராக பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு, இது லைவ் செஷன்னா கேள்வி கேட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் பதில் சொல்லலாம், வீடியோ, அதனால் அது முடியாது. நானே சொல்லிடுறேன். யூதாவில் ஆகாஸ் ராஜான்னு ஒருத்தர் இருந்தாரா? அந்த சம்பவத்தை படிங்க. ஆண்டவர் சம்பவம் பண்ணியிருப்பார். 2 நாளாகமும் 28வது அதிகாரம் முதல் வசனம். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல். யூதா கோத்திர சிங்கம் தாவீதின் வேறுமானவர். அந்த கோத்திரத்தில் ஆகாஸ் ராஜா தாவீது மாதிரி என்ன பண்ணலையா? கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதை செய்யலை. இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரங்களை செய்தான். யாருடைய வழிகளில் நடந்தான்? இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான். என்னை பொறுத்தளவில் நான் இத்தனை வருஷம் பைபிள் படித்து புரிஞ்சுக்கிட்டதில், அந்த ஸ்திரீ விபச்சாரம் பண்ணாங்க இல்லையா, அதை விட கொடியதான பாவம் இது. இதை தான் புதிய உடன்படிக்கையில் பல இடங்களில் விபச்சாரக்காரரே, மாயக்காரரே, விபச்சாரக்காரரே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதை தான். சரியா? இன்றைக்கும் நம்மளில் பல பேர், ஏன் நான் உட்பட பல நேரங்களில் இந்த விக்கிரக ஆராதனையை செய்கிறோம். சரியா? அது அவங்கவுங்க மனசாட்சிக்கே தெரியும். ஏன்னா எவனாகிலும் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டார் இல்லையா? புதிய உடன்படிக்கையில், புதிய ஏற்பாட்டில் இயேசு தன்னுடைய வாயினால் அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தா தெரியும் நம்ம எந்த அளவில் அவர். சரி, இஸ்ரேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான். இஸ்ரேல் ராஜா அவங்களுடைய வழிகளில் நடந்தான். அப்போ இஸ்ரேல் ராஜாவே எப்படி தான் இருக்காங்க? மோசமாக தான் இருக்காங்க. அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூபங்காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே தன் குமாரரை அக்னியிலே தகித்து போட்டு தன் குமாரர்களே என்ன பண்ணிட்டான்? பலியாக கொடுத்துட்டான். அதுவும் யாரை ஃபாலோ பண்ணி? இம்னோன் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூபங்காட்டி. ரொம்ப மோசமாக, ஆண்டவருக்கு விரோதமாக. இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாது. அது செஞ்சுட்டான். மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். இந்த மேடைகள், தோப்புகள், இதெல்லாம் ரொம்ப மோசமான செயல். அதாவது உண்மையான கடவுள் யாருன்னு தெரியும், ஆனால் இவங்க வேறு எதையோ கடவுள்னு சொல்லி அதுக்கு பலி கொடுக்கறது. சரியா? ஆகையால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சீரியருடைய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். சீரியரான ராஜாவுடைய கையில் ஒப்பு கொடுத்தது யார்? தேவன். அவர்கள் அவனை முறிய அடித்து அவனுக்கு இருக்கிறவர்களிலே பெரிய கூட்டத்தை சிறைப்பிடித்து தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள். அவன் இஸ்ரவேலுடைய ராஜாவின் கையிலும் ஒப்பு கொடுக்கப்பட்டான். அவனை வெகுவாய் முறிய அடித்தான். ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததுனால வர்றவன் போகிறவங்களாம் அடிக்கிறான். சரியா? அங்கே அந்த விபச்சார ஸ்திரீயை அந்த பரிசேர் வேதபாரகர் அவங்கள்ட்ட ஒப்பு கொடுத்தது யார்? ஆண்டவர் ஒப்பு கொடுக்காம அப்படி கூட்டு வர முடியும்? இங்கே யூதா ஒப்பு கொடுத்தது யார்? ஆண்டவர். சரியா? சிறை பிடிச்சி கொண்டு போகிறாங்க இஸ்ரவேலர்கள். அங்கே யார் கொண்டு போகலாம்? சிறை பிடிச்சி வேதபாரகர், பரிசேர் முறிய அடிச்சிட்டாங்க. அவனுக்கு இருக்கிறவர்களிலே பெரிய கூட்டத்தை சிறை பிடித்து தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள். அவன் இஸ்ரவேலுடைய ராஜாவின் கையிலும் ஒப்பு கொடுக்கப்பட்டான். இவன் அவனை வெகுவாய் முறிய அடித்தான். எப்படியெனில் யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா அவர்களில் ஒரே நாளில் 120,000 பேரை கொன்று போட்டான். அவர்கள் எல்லாரும் மகா வீரராய் இருந்தவர்கள். அன்றியும் எப்ராஹிமின் பராக்கிரமசாலியான சிக்ரியும் ராஜாவின் குமாரனாகிய மாசேயாவையும் அரமனை தலைவனாகிய அஸ்ரிக்காமையும் ராஜாவுக்கு 2வதான எல்கானாவையும் கொன்று போட்டான். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரரில் 2 லட்சம் பேராகிய ஸ்திரீகளையும்
குமாரரையும் குமாரத்திகளையும் சிறை பிடித்து அவர்களுடைய அநேக திரவியங்களை கொள்ளையிட்டு கொள்ளை பொருளை சமாரியாவுக்கு கொண்டு போனார்கள். அங்கே ஓதேத் என்னும் பேருள்ள கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். சரியா? சரி, இந்த தீர்க்கதரிசி அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்திருக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். யூதா ஆண்டவருக்கு ரொம்ப இருக்கிறதுலே மோசமாக என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. ஆண்டவர் வந்து ஒப்பு கொடுத்துட்டாரு. வரவன் போகிறவங்களாம் அடி பிரித்து தள்ளுனா. இஸ்ரவேலர்கள் ராஜாக்கள் முறியை அடித்து கொஞ்சம் பேரை கொண்டுடுறாங்க. மீதி பேரை சிறைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது தீர்க்கதரிசி என்ட்ரி. யார் அனுப்புகிறா? ஆப்வியஸா ஆண்டவர் தான். தேவனாகிய கர்த்தர் அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு. சரியா? இதோ உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் யூதாவின் மேல் கோபம் கொண்டபடியினால் அவர்களை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். நீங்களோ வான பரியந்தம் எட்டுகிற உக்கிரத்தோடே அவர்களை சங்காரம் பண்ணினீர்கள். இப்போதும் யூதாவின் புத்திரரையும் எருசலேமியரையும் நீங்கள் உங்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான குற்றங்கள் உங்களிடத்திலும் இல்லையோ? அப்பா, உங்களில் பாவம் இல்லாதவர் இவர் மேல் கல்லடிய கடவுள்னு சொன்னார் இல்லையா? இங்கே என்ன சொல்கிறாரு? அந்த பாவம்லாம் உங்கள்கிட்ட இல்லையாப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஏதாவது? சான்ஸே இல்லை. ஆதலால் நீங்கள் எனக்கு செவி கொடுத்து நீங்கள் உங்கள் சகோதரரிடத்தில் சிறைப்பிடித்து கொண்டு வந்தவர்களை திரும்ப அனுப்பிவிடுங்கள். கர்த்தருடைய உக்கிரமான கோபம் உங்கள் மேல் இருக்கிறது என்றான். ஏய், நீ என்ன ஒழுங்கா? உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லை எறிய கடவன். டேய், நீ என்ன ஒழுங்கா? நீ இவ்வளோ பண்ணுறியே, அவ்வளோ நீ என்ன ஒழுங்கா? ஓன்ட்ட அந்த பாவத்தெல்லாம் நான் கணக்கு பார்த்தா நீ ஒழுங்கா தாங்குவியாடா? ஒரே மாதிரி இல்லை இல்லையா? இப்போ கூட உங்களுக்கு அது பழைய ஏற்பாடு கொடூரமான தேவன், அவர் அன்பு இல்லாதவர். இங்கே புதிய ஏற்பாட்டில் அன்பானவர், அன்பே உருவானவர். அன்புக்கு டெஃபினேஷன் அவர் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது. நம்ம கண் பார்வைக்கு ஏதோ ஒன்று தெரியும், இதுதான் அன்புன்னு நம்ம நினச்சிப்போம். அது அன்புன்னெலாம் சொல்லக்கூடாது. காட் இஸ் லவ். அதனால் அவர் கொடுக்குற டெஃபினேஷன் தான் அதுதான் அன்பு. அது ஏன் எதுக்கு அதெல்லாம் நமக்கு புரியாது, ஏன்னா தேவையில்லை. ஏ ஃபார் ஆப்பிள்னா ஏ ஃபார் ஆப்பிள் தான். 1+1 = 2னா 1+1 = 2 தான். அப்பொழுது எப்ராயிம் புத்திரரின் தலைவரில் சில பேராகிய யோனானின் குமாரன் அசரியாவும் மெசிலேமோத்தின் குமாரன் பெரகியாவும் சல்லூமின் குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் யுத்தத்திலிருந்து வந்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை நோக்கி, நீங்கள் சிறைப்பிடித்த இவர்களை இங்கே உள்ளே கொண்டு வர வேண்டாம். நம்மேல் திரளான குற்றமும் இஸ்ரவேலின் மேல் உக்கிரமான கோபமும் இருக்கையில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நம்மேல் குற்றம் சுமர பண்ணத்தக்கதாய் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் அதிகமாக்க நினைக்கிறீர்கள் என்றார்கள். அப்பொழுது ஆயுத பாணிகளானவர்கள் சிறைப்பிடித்தவர்களையும் கொள்ளையுடைமைகளையும் பிரபுக்களுக்கு முன்பாகவும் சமஸ்த சபைக்கு முன்பாகவும் விட்டு விட்டார்கள். இங்கே எல்லாம் தலையை குனிஞ்சு போட்டு போயிட்டாங்கோ, அங்கே விட்டு விட்டாங்கோ. அப்பொழுது பெயர் குறிக்கப்பட்ட மனுஷர் எழும்பி சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு அவர்களில் வஸ்திரம் இல்லாத சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து உடுப்பையும் பாதரட்சைகளையும் போடுவித்து, ட்ரெஸ்ஸு செருப்பு வரைக்கும் போட்டு விட்டு அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து அவர்களில் பலட்சயமானவர்களை எல்லாம் கழுதைகள் மேல் ஏற்றி பேரீச்ச மரங்களின் பட்டணமாகிய எரிகோவிலே அவர்கள் சகோதரரிடத்திற்கு கொண்டு வந்து விட்டு சமாரியாவுக்கு திரும்பினார்கள். அதுக்கப்புறமா அந்த ராஜா மோசமாக போவான், அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். இங்கே அனுப்பி விட்டாங்க இல்லையா, அந்த மக்கள்கிட்ட ஆண்டவர் நீ போய் நீ பாவம் செய்யாதேன்னு பேசியிருக்க மாட்டார். உண்மையாக சொல்கிறேன், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பிரித்தே ஆகணும். எதுக்கு? கிறிஸ்தவர்கள் சபையாக எப்படி செயல்படணுன்றதுக்கு பழைய ஏற்பாடு தேவையில்லை, புதிய உடன்படிக்கை மட்டும் போதும். கொள்கை கோட்பாடுகளுக்கு பழைய ஏற்பாடு தேவையில்லை. ஆனால் தேவன் யார், எப்பேற்பட்டவர், மனிதனை எவ்வளவாய் நேசித்தார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வெறும் புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆதி ஆகமத்திலேருந்து வரணும், அவருடைய அன்பு சிருஷ்டிப்புலேருந்து வரும். வா, இப்படி ஒரு படைப்பு, இப்படி ரசிச்சிருக்கார், இப்படி பண்ணியிருக்கார், மனிதனை இப்படி நேசிச்சிருக்கிறார் அப்படின்னு அப்படியே வரணும். அப்படியெல்லாம் நேசிச்சும் அவன் இப்படி பண்ணான் அப்படி வரணும்.
அதையும் மீறி பொருட்படுத்தாமல் அவர் இப்படி பண்ணார். அப்படி வரணும். எனக்கு அவன் யார், இவன் யார், அவன் வேணாம், யெகோவாவே வேணாம். ரொம்ப மோசம் பிரதர். யெகோவாவே எனக்கு வேண்டான்னீங்களே. டக்குன்னு பேர் மது. என்ன சொல்கிறதுன்னு தெரில. கேட்டால் நான் 10 வருஷம் இருக்கேன், நான் ரிட்டையர்ட் ஆகும்போது படிச்சுக்கிறேன். அங்கே போய் கணக்கு சொல்ல முடியாது பிரதர். நான் இன்னும் செட்டில் ஆகலை, செட்டில் ஆகிட்டு அப்புறமா என்னுடைய வயசான காலத்தில் நான் படுத்துக்கிறேன், 10 வருஷம் தான் ஆச்சு நான் ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு கணக்கெலாம் சொல்ல முடியாது பிரதர். பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம். பொதுவாகவே சொல்கிறேன், இந்த பழைய ஏற்பாட்டு தேவன் இப்படி, புதிய ஏற்பாட்டில் தேவன் அப்படி அப்படின்னு யாரும் வராதிங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த சீரீஸே. தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்ப்போம் இதே சீரீஸில்.